ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவனை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 13 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தரித்திரனுக்கும் கொடுமைக்காரனுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். நாம் எப்பேற்பட்ட தரித்திரத்தில் நாம் சென்றாலும், எப்பேற்பட்ட கொடுமையிலே நாம் சென்றாலும், கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். விசுவாசிங்கள். எப்பேற்பட்ட நாம் தரித்திரத்தில் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம் கண்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட கொடுமையில் நாம் சென்றிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நம் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசிங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ.